பாரத பேரரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாலே வந்துச்சு. இந்த பிரிவினைவாதம் பேசுற அல்லக்கைகளோட அலறல் சத்தம் தாங்கவே முடியல. அதுல ஒண்ணுதான் இது. அப்புறம் ரோஹிங்காவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, அவங்களை நாங்கள் பயங்கரவாதிகளாக கருதுறோம். இதுக்கு தானே சொல்றது சாட்டானே ஆமக்கறிய அளவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அதிகமாக தின்னீங்கன்னா மூளை முதுகு வரைக்கும் வளர்ந்து இப்படிதான் முட்டாத்தனமா பேச சொல்லும். ஆமாண்ணே, எதுக்குண்ணே நீங்கள் ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு குடியுரிமை கொடுக்க சொல்கிறீங்க? ரோஹிங்கியா முஸ்லீம் யாருன்னு தெரியுமா? அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னாது தெரியுமா? ரோஹிங்கியா முஸ்லீம் மியான்மர் நாட்டை சேர்ந்தவங்க. மியான்மர் நாட்டிலேருந்து எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உடனே கொடுமைப்படுத்திட்டாங்க முஸ்லீம்களை, அங்கேருந்து அடித்து விரட்டிட்டாங்க, பாவம் இந்தியாவில் தஞ்சம் புகுந்துட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க இதே மியான்மர் கவர்மெண்ட்டை தாக்கியிருக்காங்க. மியான்மர் ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு, அதை இஸ்லாமிய நாடாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த கவர்மெண்ட்டு இவங்களாம் அடித்து துரத்தி விட்டுருச்சு. என்னென்னா பேசுவீங்க மேடையில், காரல் மார்க்ஸு லெனினு அப்படின்னு. அந்த மாதிரி கம்யூனிச கொள்கையை பின்பற்ற சீனா நாடு ரோஹிங்கியா முஸ்லீமை உள்ள விடலை, விரட்டி விட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாவது, இந்தியாவில் 40,000 ரோஹிங்கியா முஸ்லீம் இருக்காங்க. ஆனால் மனித உரிமை ஆணையம், உலக அளவில் இருக்க மனித உரிமை ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா 20,000 பேரதே அகதிகள் லிஸ்ட்டில் சேர்க்குது. மீதி இருக்க 20,000 பேர் யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கண்ணே.